வெல்கம் டு கல்விமலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்லாம் ஓகேவா? எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்றுலாம் ஃபீவராகவே ஆயிடுச்சு. அதனால தான் டெய்லி வீடியோ 5 o'clock அப்டேட் பண்ணிட்டு இருந்தது. என்னால் அப்லோட் பண்ண முடியல. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் கூட என்னால் கொடுக்க முடியல, இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் கூட. நான் இன்னும் ஒரு 2 daysலேருந்து கண்டினியூஸாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆக்சுவலி 1 வீக்காக வந்து புயல் மழை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் மாவட்டத்தில் வந்து மழை விட்டு விட்டு அடிச்சிட்டே இருக்குது. காலையிலேருந்து ரொம்பவே சாரலாகவே இருக்குது. சென்னையிலலாம் நல்லா மழைன்னு தேடி போய் கேள்விப்பட்டிருந்தேன். காற்று இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கேயுமே காற்று ரொம்பவுமே பலமாக தான் இருக்குது. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பெங்கல் புயல் இந்த இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இது தோணிட்டு இருந்தது. என்னடா இது, ஒரு வாட்டியும் இந்த எச்சரிக்கை கொண்டு வைத்திருக்காங்க, இத்தனாவது எச்சரிக்கை கொண்டு வைத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அது எதுக்காக, ஒரு எச்சரிக்கை கொண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, உங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னுட்டு நான் உங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். 1ஆம் எண்டு, அதாவது 1ஆம் எண் புயல் கூண்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்துடலாம். தூர முன்னறிவிப்பு, அதாவது புயல் உருவாகக்கூடிய திடீர் காற்றோடு கூடிய மழையுள்ள வானிலை பகுதி ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும்தான். அதுவே 2ஆம் எண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தூர எச்சரிக்கை, புயல் உருவானதை எச்சரிக்கும் வகையில் ஏற்படுத்தப்படும் குறியீடு. அதாவது புயல் ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது 3ஆம் எண் அப்படின்னா உள்ளூர் முன்னறிவிப்பு, திடீர் காற்றோடு மழை பொழியக்கூடிய வானிலையால் துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது காத்தடிக்கவும் மழை அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக முன்னறிவிப்பு மாதிரி. ஓகேவா? அடுத்தது 4ஆவது என்னன்னா உள்ளூர் எச்சரிக்கை, புயலால் துறைமுகம் அச்சுறுத்தப்படலாம், ஆனால் மிக அதிக முன்னெச்சரிக்கை எடுக்கும் அளவுக்கு தீங்கு விளைவிக்காது. அதாவது புயலால வந்து நமக்கு கொஞ்சம் மழை காத்துன்றது கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப தீங்கு இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவே 5ஆம் எண் அப்படின்னா அபாயம், துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு, துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும், ரொம்ப மோசமா வந்து செய்ய விடும், நிறைய மழை இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அதுவே 6ஆம் எண்ணுன்றது அபாயம்தான். 5ஆம் எண்ணுக்கு மேல இருந்தாலே அபாயம்தான். துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு, துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும். அடுத்தது 7ஆவது எண். 7ஆவது எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயலினால் கடுமையான வானிலைக்கு துறைமுகம் உட்படும், மழை பூந்து வெள்ளாசி காத்து அது இதுன்னு என்ன நடக்கும்னே தெரியாத அளவுக்கு சொல்றாங்க. அதுவே 8ஆவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அபாயம், இடது பக்கமாக கரையை கடக்கும், கடும் புயலினால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும். இடது பக்கமா கரையை கடக்குமா? அதுவே இப்போயே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது 2 நிமிஷம் வீடியோக்கே. அந்த அளவுக்கு கோல்டு ஜுரம் இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் 9ஆவது புயல் கொண்டு பெரிய அபாயம், வலது பக்கமாக கரையை கடக்கும், கடும் புயலினால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும். 10ஆவது பெரிய அபாயம், துறைமுகம் அல்லது அருகே கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படும் கடும் புயலினால் கடுமையான வானிலைக்கு துறைமுகம் உட்படும். ஒரு எண்ணுக்கும் அப்படியே அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கு. 13 பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பற்று போதல், வானிலை எச்சரிக்கை மையத்தோடு தகவல் தொடர்பு இல்லாத நிலையில் மோசமான வானிலை கேடு விளையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒண்ணு. ஸோ இனிமே நியூஸ்ல சொல்றாங்க அப்படின்னா 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிருக்காங்க, 2ஆவது எண்ணு அப்படின்றது சொன்னாங்கன்னா ஏதோ ஏத்திட்டு போறாங்க அப்படின்றத விட்டுட்டு நம்ம இனிமேட்டு யோசிச்சு கரெக்டா வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம் என்ன அப்படின்றத சொல்லலாம். இல்லப்பா இது இடது பக்கம் கலக்க போகுது, இது வந்து வலது பக்கம் கடக்க போகுது, இது வந்து ரொம்ப அபாயம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க இனிமேட்டு அவங்களுக்கு. எவ்வளவு நாள் தான் அவங்களே நமக்கு சொல்லுவாங்க, நம்மளும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நம்மளும் சொல்லலாம்ல. ஸோ இதுதான் புயல் எச்சரிக்கை கூண்டுன்றது. ஓகேவா? எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் இன்னும் ஒரு 2-3 டேஸில் கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ், மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.